காமாலா பொங்கலா மோனிகா பொங்கலா எது பெஸ்ட்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லி சாலமன் பாப்பையா தலைமையில பட்டிமன்றம் மட்டும் தான் நடத்துற. மத்தபடி எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க கோலாங்குற பேர்ல. அதுவும் மாட்டு பொங்கல் வந்துட்டா போதும் சின்ராசா கைடியே புடிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஆளாளுக்கு வளைஞ்சு கட்டிட்டு வந்துடுறானுங்க கோலம் போடுறதுக்கு. இதுல ஒரு பக்கம் வரையவே தெரியாம மாடுங்கிற பேர்ல கண்ட கருவத்தையும் வரைஞ்சு எங்களை கடுப்பேத்துறாங்கன்னா, இன்னொரு பக்கம் நல்லா வரைய தெரிஞ்சவனுங்க வேணும்னே எதையோ விதவிதமா வரைஞ்சி எங்களை வெறுப்பேற்றுறானுங்க. அப்படிதான் போன வருஷம் ஒருத்தன் காவாலா பொங்கல் ஒரு கோலத்தை போட்டுனா இத பார்த்த எல்லாரும் தம்மனா அவ்வளவு செக்ஸியா இருக்கேன்னு சொல்லி ரா நோ காவாலையா நோ காவாலா ரா ரா ராடு பாட்டை போட்டு எங்களை ஆட விட்டானுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் மூலிகா பொங்கல்னு ஒண்ணு இறக்கிருக்கானுங்க. இத பார்த்தா பூஜா டேவே வெக்கத்துல தலை குமிச்சுக்கும். ஏண்டா உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா எப்படா தெரியுது? ஒரு காலத்தை கடவுளா நினைச்சு கும்பிட்டாங்க. ஆனா இப்போ எங்களை ஐட்டம் டான்ஸரா மாத்தி வச்சிருக்கீங்களா? இன்னும் ஒரு சிலரே செல்ஃபி புள்ள கிவ்மிய உம்மா உம்மானே செல்ஃபி பொங்கல் வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. ஏண்டா உங்க கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கே வேற வழியே இல்லையாடா? இங்க ஒருத்தன் சிக்ஸர் பொங்கல் வரைஞ்சி வச்சிருக்கான். நல்லா இருக்குடா, அப்படியே சிஎஸ்கே டீம்ல சேர்த்து விட்டுருங்க. ஆஹா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொங்கல்னு கோலம் போட்ட புண்ணியவானே, அந்த பொங்கலை கொண்டு வந்து குக்கர்ல வச்ச பாத்தியா? அங்க நிக்கிறடா நீ. இது மட்டுமா, லேசி பொங்கல்ன்றானுங்க, எலக்ட்ரிக் பொங்கல்ன்றானுங்க, இப்படி ஹைடெக்கா பல பொங்கல் வைக்கிற மாதிரி கோலத்தை போட்டு இங்க உசுறு எடுக்கிறானுங்க. போற போக்க பார்த்தா இப்படி கோலம் போடுறவங்களெல்லாம் பேன் பண்ணலனா ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த நாட்டை விட்டு போற தவிர எங்களுக்கு வர வழியே இல்ல. சரி மக்களே, நாங்க இப்படி திண்டாட்டத்துல இருந்தாலும் கண்டிப்பா இந்த கோலம் பார்க்கும்போது உங்களுக்கு கொண்டாட்டமா தான் இருந்திருக்கோம். உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.